டிகிரி முடிச்சிட்டீங்க ஆனா வேலை இல்லை. இது யாரோட பிரச்சனை? உங்களோட பிரச்சனையா இல்லாட்டி நம்ம நாட்டோட பிரச்சனையா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான கிராஜுவேட்ஸ் வெளியாகிறாங்க. 2025ல மட்டும் 19,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. பட் ஒரு கேள்வி, இப்படி யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிற எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா? ஏஎல்ல டாப் ரிசல்ட்ஸ் எடுத்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக படித்தாலும் அனதர் சைட் ஏஎல்ல குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தாக்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஓஷன் யூனிவர்சிட்டி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், எக்ஸ்டர்னல் டிகிரிஸ், யூனிவர்டெக் இப்படி இதுகளும் கிராஜுவேட்ஸை உருவாக்குது. உண்மையாக கிராஜுவேட்ஸ் உருவாகுன்றவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் நம்ம நாட்டு சுச்சுவேஷனை பார்த்தோம்னா கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருக்காங்க, பட் ஜாப் லிமிட்டடாக காணப்படுது. இதைத்தான் நம்ம ஓவர் சப்ளை கிரைசிஸ் என்று சொல்லுவோம். இதில் இம்பேக்ட் இன்டர்ன்ஷிப்பில் கூட காணப்படுது. ஒரு டைமில் பெய்ட் இன்டர்ன்ஷிப்பாக இருந்த இடத்துல கூட தற்போது ஃப்ரீயாக எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேலை செஞ்சு வந்தீங்க. இப்போ ஒருவருமே சேலரியை எதிர்பார்க்கறதில்ல, எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான். சிலாக சொல்லுவாங்க ஸ்கில்ஸ் இல்லை, ஸோ இதனால ஜாப் இல்லைன்னு. பட் உண்மையாகவே ஸ்கில்ஸ் ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டம் தான் ப்ராப்ளம். இங்கே அதிகமாக கிராஜுவேட்ஸ் கிளம்புறாங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்குது. நம்ம இன்னும் கவர்மெண்ட் ஜாப்பை தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். பட் உண்மையாகவே உலகம் மாறி ஃப்ரீலான்சிங், ஃபைபர், ஆன்லைன் பிஸ்னஸ், ரிமோட் ஜாப்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டிஜிட்டல் எக்கனாமி இப்படி இவங்களும் இலங்கையிலேருந்தே டாலர்ஸை ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூப், டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுற, டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிளைண்ட்ஸ் அப்ராட் இப்படி எல்லாருமே ஏர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜாப் சீக்கர்ஸ் இல்லை, இவங்க தான் வேல்யூ கிரியேட்டர்ஸ். பட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஜாப் சீக்கர்ஸை தான் உருவாக்குது. பட் காலத்தின தேவை வேல்யூ கிரியேட்டர்ஸ். உங்களோட லைஃபும் சேஃபாக இருக்கணும்டா கவர்மெண்ட் ஜாப்பை மட்டும் நம்பி இருக்காம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஸ்மால் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைஃபும் சேஃபாக இருக்கும். இந்த மைண்ட் செட் சேஞ்ச் உங்கள்கிட்ட இல்லாட்டி கிராஜுவேட்ஸ் அதிகமாக வரும், பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிட்டடாக இருக்கும். மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்து தான். இது சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா மிஸ்டர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி